ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வால்வோ ஈஷரில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ப்ரோ எக்ஸ் டீசல் வேரியண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை பக்காவான ஒரு வண்டின்னு சொல்லலாம். ஏற்கனவே இதில் வந்து இவி வேரியண்ட் வந்தாச்சு. இப்போ டீசலும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து புதிதாக ஒரு என்ஜின் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டரில் வரக்கூடிய என்ஜின் தான். நல்ல பவர்ஃபுல்லாக இது தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. 10 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க நீளம். லோடு பாடியை பொறுத்தவரையில் பக்காவான பில்ட் குவாலிட்டி எல்லாமே இருக்குது. மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 1862 கேஜி ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 3 டன் 3.5 டன்னு 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து 30,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் இந்த வண்டியை பொறுத்தவரையில் சர்வீஸ் இன்டர்வல் இருக்குது. இன்டீரியர் எல்லாமே பக்காவான டிசைன், எல்லாமே ஃபேப்ரிக் சீட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆப் மூலமாக கனெக்ட் பண்ண மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பக்காவான டிஜிட்டல் டேஷ் கேம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா, கேபின் கேமரா இந்த மாதிரி இது எல்லாமே கண்டெய்னர் டைப் வண்டிக்காக ஸ்பெஷலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா இது எக்ஸ்பர்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு வண்டின்னு சொல்லலாம். பக்காவான ஒரு வண்டின்னு சொல்லலாம். மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. 210 mm வரைக்குமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பக்காவாக இருக்குது. 11 லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த லீஃப் ஸ்ப்ரிங்னால் அதிக பாரம் ஏற்ற மாதிரி தான் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க வண்டியை பொறுத்தவரையில். மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்டீரியரில் இருக்குது. எக்ஸ்டர்னலாக பார்த்தோம்னா இதில் வந்து 4 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. நல்ல 80 ஹார்ஸ் பவருக்கு மேலே இருக்குது பவர். அது மாதிரி 220 நியூட்டன் மீட்டரில் டார்க் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பேட்ரி எக்ஸைடு இந்த மாதிரி இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூலன் டேங்க்குமே சைடில் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் வந்து ஸ்ட்ரக்சர் எல்லாமே லேடர் டைப் ஸ்ட்ரக்சர் தான். அது வந்து நல்ல குவாலிட்டியாக பில்ட் குவாலிட்டியோடு பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்னியை ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி அமைப்பில் ரியர் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணதுக்கும் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். வண்டியோட இது வந்து 15 இன்ச்சில் தான் இதோட வீல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பக்காவான டிசைன்னே சொல்லலாம். வண்டி மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு வண்டின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்தவரை இப்போ இருக்க செக்மெண்ட்டில் எல்லாத்துலேயும் இது ஒரு 4 சிலிண்டர் என்ஜின். அது மட்டும் இல்லை பவர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல மைலேஜ் தரும்னு சொல்லுவாங்க. ஈஷர் வால்வோவை பொறுத்தவரையில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஈஷர் வால்வோ கம்பெனியை பொறுத்தவரையில் பெல்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அடாஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையர் வேரியண்ட்டில் வந்து டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துடும். பேசிக் மாடல்ஸில் நார்மல் மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டி மாடர்ன் ஃபீச்சர்ஸ் மற்றும் பில்ட் குவாலிட்டி, நல்ல பர்ஃபார்மன்ஸு, அதிக செலவு இல்லாமல் குறைந்த செலவிலே ரன் பண்ண மாதிரி உள்ள ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து இந்திய ரோட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்துங்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்றைக்கி தான் இந்த வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் நம்ம ஏரியாவில் எல்லாமே கலக்குக்கு வரப்போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வண்டியோட தொட்டியோட லென்த்தை பார்த்தோன்னா 10 அடி நீளத்தில் கொடுத்துருக்காங்க. பக்காவான அகலம் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.